Hi guys, welcome to Kena Financials. இன்னைக்கு ஜனவரி 17. ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எப்படி நம்ம பிளான் பண்ணிக்கலாம் அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து நான் வந்து ரெண்டு டைப் ஆஃப் லைவ் ட்ரேட் நடத்தேன். ஆக்சுவலி அந்த லைவ் ட்ரேட் செஷன் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல, பட் என்னோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தேன் நேற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40-200க்கு மேலே வந்து பை பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் எனக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40-400 தான் வந்து எனக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட். 40-100க்கு கீழே வந்து எனக்கு மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா நான் செல் பண்ணுவேன். என்னோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,900 சரிங்களா. ஸோ இப்போ மார்னிங் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் போகிறேன். ஸோ மார்னிங் வந்து எனக்கு ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சு. ஸோ அந்த பிரேக் அவுட்டில் நான் என்ட்ரி எடுத்தேன். ஸோ அது எதுக்கு நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபுல் செட் ஆஃப் ரெட் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மறுபடியும் 40-100க்குள்ளே வந்துருச்சு. ஸோ இது வந்து எனக்கு என்ன கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லெவல் வந்து இன்னும் சப்போர்ட் ஆக்ட் ஆகுது. ஸோ ஃபர்தராக மேலே போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நான் எந்த இடத்துல என்ட்ரி எடுத்தேன் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலுக்கு அப்புறம். ஸோ 9:25க்கு எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டில், அதுக்கப்புறம் ஒரு ஹேமர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில். ஸோ வந்து ஈக்குவல் மொமெண்டம், இந்த ரெட்டுக்கு ஈக்குவலான சைஸில் வந்து நமக்கு ஒரு க்ரீன் கேண்டில் கொடுத்துருக்கு சரிங்களா. ஸோ என்னோட என்ட்ரி எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து 9:30 கேண்டிலில் வந்து எனக்கு என்ட்ரி இருந்துச்சு. ஸோ என்னோட என்ட்ரி பாசிபிளாக நான் எப்படி பிளான் பண்ண வந்தேன், இங்கேருந்து பாசிபிள் என்ட்ரி அண்ட் தென் என்னோட டார்கெட் வந்து 42,400 அண்ட் தென் என்னோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 42-40 கிட்ட வரைக்கும் என்னோட ஸ்டாப் லாஸ் இருந்துச்சு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் செட் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா என்னோட என்ட்ரி ட்ரிகர் ஆயிடுச்சு. ட்ரிகர் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்ல பாசிட்டிவ் மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் 60 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டில் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 40-400க்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸாக்டாக எங்கே ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,385 கிட்ட வந்து நமக்கு ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அந்த 15 பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு டச் ஆகலை. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மார்க்கெட் மறுபடியும் கீழே வந்தனால என்னோட என்டையர் ப்ராஃபிட்டுமே வந்து எரேஸ் ஆயிடுச்சு. ஸோ இதான் வந்து என்னோட லெவல். ஸோ இந்த லெவலில் வந்து நான் எக்ஸிட் பண்ணியிருக்கணும். என்னோட ட்ரைலிங் வந்து நான் காஸ்ட் வச்சிருக்கணும். பட் இந்த இடத்துல நான் வைக்கல. என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் வந்து ரிமைன்ஸ் த சேம். ஸோ லேட்டராக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மார்க்கெட் ஃபர்தராக கீழே வர எனக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கரைஞ்சிருச்சு. கரைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து காஸ்ட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் சின்ன சின்ன மைனர் ப்ராஃபிட் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய கேண்டில் விழுந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து என்னோட ஸ்டாப் கிட்ட வந்துருச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஹிட் பண்ணிட்டேன். ஸோ இந்த கேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1250 கேண்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப் ஹிட் பண்ணிட்டேன். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து என்னோட பொசிஷன்ஸில் வந்து நான் ஓவராலாக ஒரு 60-70 பாயிண்ட்ஸ், எக்ஸாக்டாக சொல்லணும்னா நான் ஒரு 65 பாயிண்ட்ஸ் வந்து லூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் நான் ஃபர்தராக வந்து இமீடியட் ட்ரேட் எடுக்க போகிறதில்ல. நம்ம வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ண போகிறோம். அண்ட் நேற்று டிஸ்கஸ் பண்ண மாதிரி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4200 கீழே வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் லெவல் எங்கே போகும், 41,900 சரிங்களா. ஸோ இது வந்து எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் 41,900 மார்க்கெட் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு வந்து இன்பிட்வீனில் ட்ரேடுக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 41,900 வர வரைக்கும் நான் ட்ரேட் எடுக்காமல் ஜஸ்ட் வெயிட் மட்டும் தான் பண்ணேன். மார்க்கெட்டை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ ஆஸ் எக்ஸ்பெக்டட் மார்க்கெட் வந்து 41,900 வந்துச்சு. வந்துட்டு இங்கே பிரேக் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹேமர் ஃபார்ம் ஆயிருக்கு கரெக்டுங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 1 hour டைம் ஃப்ரேம்லையோ இல்லை 15 minutes டைம் ஃப்ரேம்லையோ பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் சப்போர்ட். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இன்டிமேட் லெவல்ஸ் நான் கிளியர் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ 40-200 வந்து இருக்கட்டும் அண்ட் 40-400 வந்து இருக்கட்டும். இப்போ 41,900 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டான சப்போர்ட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேமில் அண்ட் தென் 40-700 வந்து நமக்கு பர்ஃபெக்டான ரெசிஸ்டன்ஸ் 1 hour டைம் ஃப்ரேமில். இப்போது நான் என்ன பிளான் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 minutes or 5 minutesல வந்து எனக்கு ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுத்துச்சு அப்படின்னா நான் வந்து பை பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் எனக்கு இங்கே என்ன சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் லெவலில் ஹால்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபர்தராக புல்லிஷ் மூமெண்ட்டை கொடுத்தா நான் வந்து என்ட்ரி எடுப்பேன். ஸோ இப்போ வந்து எனக்கு புல்லிஷ் மூமெண்ட்டை கொடுத்துருச்சு. பட் இமீடியட்டாக என்னால் ஜம்ப் பண்ண முடியல ட்ரேடில். அதனால் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் செட் ஆஃப் கேண்டிலுக்கு வெயிட் பண்ண ஆரம்பித்தேன். நெக்ஸ்ட் செட் ஆஃப் கேண்டில் பார்த்தீங்கன்னா க்ரீனில் போயிடுச்சு. ஸோ இங்கேயே நல்லா டேரெக்டாக வந்து எடுக்க முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு புல் பேக் வந்தால் மட்டும்தான் எனக்கு அந்த ஆப்ஷன் வந்து ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் கிடைக்கும். டேரெக்டாக நான் எடுத்த மார்க்கெட் ரேட்டில் அப்படின்னா எனக்கு ப்ரீமியம் கண்டிப்பாக ஹையில் இருக்கும். அதுவும் இல்லாமல் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,900 வந்து சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா டெம்பரரியாக மறுபடியும் மார்க்கெட் வந்து 40-200 வரைக்கும் ஒரு புல் பேக் ஃபேஸில் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ கன்சிடர் பண்ணும்போது என்னோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் இருக்கும். அண்ட் தென் என்னோட ஆப்ஷன் ப்ரீமியம் நான் எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக எடுக்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக நான் எடுத்தால் மட்டும்தான் ஒன்லி சான்ஸ் டு கெட் 60 பாயிண்ட்ஸ். ஸோ இதான் வந்து என்னோட ஐடியல் மைண்ட் செட் இந்த இடத்துல. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெட் கேண்டில். ஸோ இந்த ரெட் கேண்டில் நான் எடுக்கல. நான் ஃபர்தராக எதுவும் புல் பேக் வருமானு பார்த்தேன். ஸோ இந்த டீப் புல் பேக் நடந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த டீப் புல் பேக்கில் தான் என்ட்ரி எடுத்தேன். ஸோ என்ட்ரி எடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் த மணி 42,000 CE தான் எடுத்தேன். ஸோ எடுத்த ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 260 rupees. அண்ட் தென் நான் விற்றது வந்து பார்த்தீங்கன்னா 60 பாயிண்ட் அங்கேருந்து. ஸோ 320 rupees வந்து நான் வந்து
ப்ராஃபிட் பார்த்தேன் அந்த இடத்துல. அந்த ஃபைனலாக வந்து அந்த ப்ரீமியம் எவ்வளோ தூரம் போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹420 வரைக்கும் போச்சு. கிட்டத்தட்ட வந்து ₹140 எனக்கு வந்து அதில் கிடச்சி. பட் நான் ஒன்லி 60 பாயிண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் நான் வந்து புக் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஃபர்தராக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஈவினிங்கு மேலே போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து டோட்டலாக 2 டைப் ஆஃப் ட்ரேட் எடுத்தேன். ஒன்று வந்து எனக்கு ஸ்டாப் ஹிட் அண்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ ஓவராலாக பொசிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சேம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேடில் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா 200 எடுத்துகிட்டு 65 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டேன். அண்ட் தென் செகண்ட் ட்ரேட் வந்து 145 எக்ஸாக்டாக வந்து அந்த பிரேக் அவுட்க்கு அப்புறம் நடந்த புல் பேக்கில் எடுத்த ட்ரேடு ₹320 போயிருக்கு. ஸோ இது ஹையஸ்ட் 42,000 CE எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஹை பார்க்க முடியாது. சரிங்களா? நமக்கு சார்ட்டில் தான் பார்க்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது நான் பார்க்கும்போது ₹420 வந்து நமக்கு அந்த ப்ரீமியம் போயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 140 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். பட் நான் புக் பண்ணது வந்து வெறும் 60 பாயிண்ட்ஸ். ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்றைக்கி லாஸ் ரெக்கவர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ப்ராஃபிட் ஆஃப் ₹15,375 கிடச்சிச்சு. சரிங்களா? ஸோ இதான் வந்து இன்றைக்கி இன்ட்ராடேக்கான என்ட்ரி அண்ட் எக்ஸிட். அண்ட் தென் நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ 50 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சில் இருக்குது. ஸோ 41,900 வந்து ஒரு நல்ல சப்போர்ட். அண்ட் தென் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இப்படி கன்சிடர் பண்ணும்போது நமக்கு இது ஒரு பிரேக் அவுட். ஐடியாவில் என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மறுபடியும் நியூ லோயர் லோ ஃபார்ம் ஆகணும். லோயர் லோ ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளால் என்ட்ரி எடுக்க முடியும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் புல் பேக். அந்த ஃபர்ஸ்ட் புல் பேக்கில் வந்து டேரெக்டாக பை பண்ண முடியாது. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து சம்வேர் அரவுண்ட் 4200 42,350 வந்து மார்க்கெட் வந்து ஒரு வாலட்டிலிட்டி கிரியேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ அதே மாதிரி நம்ம நினச்ச மாதிரி வாலட்டிலிட்டி கிரியேட் பண்ணிடுச்சு அப்படின்னா 42,350 பிரேக் பண்ண உடனே நான் வந்து பை பண்ணிடுவேன். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,700. ஸோ இந்த ரேஞ்சோட அப்பர் பவுண்டரி தான் என்னோட டார்கெட். இஃப் சப்போஸ் மார்க்கெட் மறுபடியும் 4200 உடச்சி இந்த ரேஞ்சுக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் மார்க்கெட் வந்து 42,900 ஈஸியாக வந்து உடச்சிட்டு கீழே போயிடும். ஸோ இதான் வந்து என்னோட அனாலிசிஸ் நாளைக்கு கைஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேனா ஃபினான்ஷியல்ஸ். டேக் கேர். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.